அன்பான மக்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, கணபதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுவுமா வந்துட்டு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விநாயகர் தெருவெல்லாம் இருப்பார். எங்கே நம்ம வந்து அவர் வந்து காஸ்ட்லியாக வந்து செலவு பண்ணி அவரை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. சிம்பிளாகவே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விநாயகர் தான் நம்மளோட கணபதி இல்லையா? அவருக்கு வந்து நம்ம காஸ்ட்லியாக செலவு பண்ணி அவரை போய் பார்க்கணும், கண்டிப்பாக வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம இதே கிடையாது. சிம்பிளாக ரோட்டில் இருப்பார், எங்கே வேணால் மரத்துக்கடியில் இருப்பார், ஆத்தோரத்தில் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற கணபதி தான் இன்றைக்கி. அவரை தான் நம்ம வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள். சூப்பரில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சூப்பராக வந்து விஷ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோன்னா, ஒரு தெருவில் நடக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 இடத்துல 15 இடத்துல இருப்பார் கணபதி. சரிங்களா? அவரை வந்து நம்ம எந்த செலவுமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர் உட்காந்துருப்பார். நம்ம அவர்கிட்ட நிறைய பாரத்தை வந்து வச்சுட்டு அவர்கிட்ட வந்து நம்ம வந்து சுமத்திட்டு அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு சுவாமி. அந்த சாமியே இன்றைக்கி வந்து பிறந்த நாள். அதுக்காக எவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் விநாயகர். அதனால் வந்துட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மகாநதி தாத்தா, நமக்கு விஜய் தாத்தா இருக்கார்லையே, அவர் விஷ் பண்ணியிருக்காரு. சூப்பராக விஷ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. தாரணி இருக்காங்களே, அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தாத்தா ஸ்பெஷலாக வந்து விஷ் பண்ணியிருக்காரு கணபதிக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரிங்களா? அவ்வளோ அழகாக வந்து அவரோட பர்த்டேவை